Hi da army. So welcome to my channel da. வெல்கம் டு டாம் ஃபேன் ஃபிக்ஷன். உங்களை இந்த சேனலுக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எஃப்எஃப் பிடிக்குன்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் அதுவும் எனக்கு தேக்குக்கு எஃப்எஃப் தான் பிடிக்குன்றவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கேட்கலாம் எங்கே ரெகுலராக வீடியோ போடுறீங்கன்னு. பட் நான் இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன் ஆர்மீஸ். ஸோ எனக்கு இப்போ சம் டேஸில் ரொம்ப தொண்டை வலி, காரமாக ஒரு பொருள் சாப்பிட்டேன், அதுலேருந்து ரொம்ப தொண்டை எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 3 டேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றது, டயர்டாகிடுது, இதிலே இருந்துச்சுடா. ஸோ இப்போது ஓகேவாக தான் இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் என்னக்கா எப்போ பார்த்தாலும் இதே ரீசனாக சொல்லிகிட்ருக்கீங்கன்னு. பட் இதுதான் ஆர்மிஸ் ரியாலிட்டி. ஸோ நான் இனிமேல் வீடியோ கரெக்டாக போடுவேன், நம்புங்கடா. ஓகேவா? தப்பாக நினச்சிக்காதீங்க இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்றதுக்காக. அந்த ஆர்மிஸ். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஸோ நான் ஏற்கனவே நிறைய பாட்டு போட்டுட்டேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும்டா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் தயம் அப்படியே ஐ டு ஐஸ் பார்த்துட்டே இருப்பான். பட் ஜங்குக்கு அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு ஏஞ்சிக்கிறான். ஸோ தயாங்க அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஜேகே. இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள்னா அவ்வளோ பிடிக்கும். உங்களை நான் ஃபஸ்ட் டே காலேஜில் பார்த்ததுலேருந்தே நான் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு ஏன் ஜேகே புரியல? ஸ்டில் நீங்கள் இன்னும் அந்த கெமிஸ்ட்ரி மேம்லேயே நினச்சிட்ருக்கீங்களா? நம்புங்க ஜேகே, அவங்க நல்லவங்கல்ல. ப்ளீஸ், என் லவ் அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. அவங்க உங்ககிட்ட லவ் காட்டுறாங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் அவங்க மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கேன் ஜேகே. ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அந்த மூமெண்ட்லாம் அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பேசும்போது தயாங்கோட கண்ணன் தனியாக வருது. ஸோ ஜேகேக்கு எது உண்மை எது போய் சுத்தமாக தெரியல. அப்படியே இந்த பக்கம் தயாங்கோட கையை உதறி விட்டுட்டு, இங்கே பார் தயாங், ஒருத்தவங்களை பார்க்காமலே இந்த மாதிரிலாம் பேசாத தயாங். எனக்கு உண்மை தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவங்க தான் அன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரொஃபஸர், ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரோட உள்ளே போனாங்களே ரூம்குள்ளே, அதை நீங்களும் வந்து பார்த்தீங்க. ஸோ உங்களால் மட்டும் எப்படி யோசிக்காமல் இருக்க முடியுது? சொல்லுங்கள் ஜங்கு. தயோங், லிமிட் உனக்கு அவ்வளோதான். இன்னொரு வாட்டி அவங்கள தப்பாக பேசினா என்ன பண்ணுவீங்க ஜங்குக்? என்ன பண்ணுவீங்க? நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்க தப்பானவங்க தான், அவங்க தப்பானவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஸோ ஸ்லாப் வந்து கன்னத்தே விழுது. யாருக்குன்னு பார்த்தா தயாங்க்கு. ஸோ தயாங் அப்படியே கன்னத்தை கை வச்சுக்கிட்டு ஜேகேவை பார்த்து சொல்கிறான், என்னை எவ்வளோ வேணாலும் இக்னோர் பண்ணுங்கள் ஜேகே, ஸ்டில் நீங்கள் என்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்னை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு? பட் நான் தெரியல, எனக்கு உண்மையாலே எனக்கு சுத்தமாக தெரியல. என்னன்னா இந்த லவ் எப்படி என் மனசுக்குள்ளே வந்துச்சு. நான் ஏன் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலனாலும் நான் ஏன் இவ்வளோ ஃபாலோ ஆகிட்டுருக்கேன் உங்ககிட்ட? தினமும் உங்களை பார்க்கும் போது, தினமும் உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒன்றுன்னா நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். பட் நீங்கள் ஸ்டில் உங்களுக்கு அந்த மேம் தான் முக்கியம் இல்லை? இட்ஸ் ஓகே சேகே, பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன். அன்றைக்கி நானே தான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். ஸோ நானே தான் உங்ககிட்ட வந்தேன். எல்லாமே என் தப்பு தான். அந்த ஜேகே சாரி. இனிமேல் உங்கள் லவ்வுக்கு நடுவில் நான் கன்ஃபார்ம் வரமாட்டேன் ஜேகே. என்னை நம்புங்க, ஐ ஸ்வேர் நான் வரமாட்டேன். பஸ் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க இருந்துச்சு ஜேகேவை கிஸ் பண்ணுறான். ஸோ ஜேகே 2 மினிட்ஸ் ஆனோடனே அந்த கிஸ்ஸை அப்படியே தாங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பிரேக் பண்ணிடுறான். ஸோ தயாங் கண்ணில் டிஎஸோட ஸோ எந்திரிச்சு அப்படியே வாஷ்ரூமை பார்த்து தான் கடகடன்னு போகிறான். ஸோ வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ஸோ ஷவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உட்காந்து ஆடதான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஒரு வித்தின் ஒரு 1 ஹவர் இப்படியே தான் போகுது தயாங்க்கு. ஸோ 1 ஹவர் கழித்து தயாங் அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ வந்துருச்சு ஃப்ரெஷ்ஷப் ஃபுல்லாகிட்டு ட்ரெஸ் தான். ஸோ அங்கே இருக்க ஒரு பாத்ரூம்க்கெலாம் போட்டுட்டு போவாங்களா குளிக்க, ஸோ வாட் பேட் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுட்டு வெளியே வரான். வெளியே வந்ததுமே தயாங் சுற்றி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கை ஃபைன் பண்ணுறதுக்காக. பட் ஜங்குக் இல்லை. ஸோ தயாங் பார்க்குறான். டைம் பார்த்தா ஒரு ஆஃப்டர்நூன் டைம். இவனுக்கு என்ன தோணுச்சு என்னமோ தெரியல, ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணுறான். ஸோ காலேஜ் ஐடென்டி கார்டு எடுத்து போட்டு பேக் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ தயாங் கிளம்புறான். ஸோ காலேஜ் போகிறதுக்காக தான். இந்த பக்கம் தயாங்க்கு நான் இங்கே இருந்தால் அதே தான் ஞாபகம் வரும். ஜிம்மன் கிட்டே போனாவது என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ஜின் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே எழுந்திரிச்சு காலேஜ் தான் கிளம்ப ஆரம்பிச்சிடான். இன்னொரு பக்கம் காட்டினா ஜேகே. ஸோ அவனும் காலேஜ் தான் வந்துட்டான்.
ஏன்னா வீட்டில் இருந்தால் நல்லாவே தெரியும் தயாங்கோட ஞாபகமே வந்துட்டுருக்கும் ஸ்டில் அவனுக்கு மேம் கிட்டேயும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, கெமிஸ்ட்ரி மேம் கிட்ட. ஸோ இந்த பக்கம் வந்துடுறான். இந்த பக்கம் தயாங் கையில் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு நேராக இந்த பக்கம் காலேஜுக்கு வந்துடுறான். ஸோ காலேஜுக்கு வந்தவன் இந்த லெட்டரை ஜேகே கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் தானே அங்கே இருக்க டியூ, ஸோ அவன் தான் பார்த்துக்கணும். அதனால் ஸோ இந்த பக்கம் காட்டினா அப்படியே இந்த பக்கம் தயாங் தேடிட்டுருக்கான். ஸோ ஃபைனலாக தயாங் பார்த்துடுறான் ஜேகேவோட ரூமை. ஸோ ஜேகே உள்ளே இருப்பான்றது அவனுக்கு புரியுது. அதனாலே அவன் நேராக போயிட்டு நாக் பண்ணல, அப்படியே தான் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதில் பார்க்குற அந்த ஒரு விஷயம் தயாங்கோட மனசை மொத்தமாக ப்ரோக்கன் பண்ணிடுது. ஸோ அவனோட வாழ்க்கையை வெறுக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் அது, வேறு எதுவும் இல்லை. ஸோ கெமிஸ்ட்ரி மேம் ஜேகேவோட லேப்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேம் அப்படியே ஜேகேயோட காலர் சுற்றின மாதிரி கையை போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே தயாங் அப்படியே உறைஞ்சி போயிட்டான். ஸோ இந்த பக்கம் தயாங் பார்த்ததை கெமிஸ்ட்ரி மேம் பார்த்துட்டாங்க. ஸோ அப்படியே டப்புன்னு இந்த பக்கம் ஜேகே மேலேருந்து எந்திரிச்சிக்கிறாங்க. ஸோ ஜேகே மேலேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க தயாங் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறான். ஸோ ஜேகே அப்படியே பிடிச்சி திரும்பி கெமிஸ்ட்ரி மேம்கிட்டே இழுக்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங்க்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஸோ தயாங் எதுவுமே சொல்லலை. ஸோ நேராக வந்துட்டு அங்கே அவன் வச்சுருப்பான் கையில் ஒரு லெட்டர், லீவ் லெட்டர் மாதிரி, ஆஃப் டே லீவ் எடுத்துருக்கு. ஸோ அதை எடுத்து அங்கே மேலே வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்காம கடகடன்னு அழுதுகிட்டே இந்த காலேஜை விட்டு ஓடுறான். ஸோ கடகடன்னு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கு என்ன ஜேகே பண்ண, பரவாயில்ல நீ லவ் பண்ணுறவனோட தானே நீ இருக்க, ஸோ நீ எதுக்கு தாங்க பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரி ஜேகேவோட மனசு ஒரு பக்கம் சொல்லுது. ஸோ கெமிஸ்ட்ரி மேம் என்னாச்சு ஜேகே, தாங்க வேற பார்த்துட்டான், என்ன போகுது, அவன் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே, நம்ம 2 பேர் லவ் பண்ணால் அவனுக்கு என்ன. ஸோ அவன் வந்த வேலையை முடிச்சிட்டான், கிளம்பிட்டான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கெமிஸ்ட்ரி மேம் தான் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ வித்தின் 3 மினிட்ஸ்லேயே கால் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னு பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து தான். ஸோ அந்த பக்கம் ஜேகே அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. ஹலோ சார், நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். ஸோ சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. என்னாச்சு சார், இந்த நம்பர் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன்லேருந்து தான் எடுத்தோம். ஸோ அவர் தான் சேவ் பண்ணிகிட்டு இருந்தார், அதனால தான் கால் பண்ணோம். ஸோ தயாங்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவரோட ஐடென்டி கார்டை பார்த்து தான் நாங்கள் அவரோட பேரையே ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அண்ட் தென் சார் இந்த நம்பரோட ஃபோனில் ஹபின்னு போட்டு சேவ் பண்ணிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கால் பண்ணோம் சார், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கலேன் அப்படின்னுமே இந்த பக்கம் அவ்வளோதான். ஜேகேக்கு சம்மதிச்சா இருக்குது. ஸோ கடகடன்னு எழுந்திரிச்சு கிளம்புறான். ஜேகே கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போதே இந்த பக்கம் தாங்கோட ஆன்ட்டி அங்கிளுக்கும் சொல்கிறான். அண்ட் தென் தாங்கோட ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கு இது ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. ஸோ அவங்க யோசிக்காமல் அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஜேகேவும் கிளம்பி போயிட்டான். ஸோ அங்கே போயிட்டு ரிசப்ஷனில் கேட்குறான், ஹலோ இங்கே ஜியோன் தயாங் இங்கே அட்மிட் பண்ணாங்க, ஆக்சிடெண்ட். ஓகே சார் புரியுது வம்சம், அமைதியாக இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் பார்க்குறாங்க. ஸோ தாங்குன்ற ஒருத்தவங்களை இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஐசியூவில் இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொன்னோன்னுமே இந்த பக்கம் ஜேகே கடன்னு போகிறான். ஸோ ஜேகே போனதுமே இந்த பக்கம் அந்த ரூமுக்கு வெளியே ஜேகே நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே ஐசியூவில் கொஞ்சமாக ஓட்டை இருக்கும். ஸோ அது வழியாக அப்படியே எட்டி பார்த்தா தாங்க ஆக்சிஜன் மாஸ்கில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அவனோட தலையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக இந்த பக்கம் ஒரு நர்ஸ் திரும்ப உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு அங்கே இருக்க ஸ்க்ரீனை கரெக்டாக மூடிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்த்துட்ருக்கதை பார்த்தோன்னே. ஸோ இப்போ தாங்க ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவனோட கால் செம்மையாக ஃப்ராக்சர் ஆகிருக்கும் போல். ஸோ அவன் காலில் தான் நிறையவே கட்டு போட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வெளியே காட்டினா இந்த பக்கம் ஆன்ட்டி அங்கிள் தான். ஸோ தாங்கோட ஆன்ட்டி அங்கிள் பார்த்து செம்மையாக அழுகுறாங்க. தாங்க என்னாச்சுப்பா ஜேகே, என்னப்பா ஆச்சு, எதுக்கு தாங்க இப்படி ஆச்சு, நீயும் தானே கூட இருந்த. இல்லை அங்கிள், நான் ஆஃபீஸில் இருந்தேன். ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கும் இருந்துச்சு சம் பேப்பர்ஸால், அதனால் காலேஜ் விட்டு வெளியே வர முடியல. நான் ஆஃபீஸ் ரூமில் இருக்க மாதிரி நிலமை வந்துருச்சு அங்கிள், அதுதான். ஏன்ப்பா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே ஆன்ட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நம்பி தானே விட்டோம் எங்கள் பையனை, இந்த நிலைமையில வச்சுருக்க, திரும்பி உன்னை நம்பி எப்படிடா கொடுப்போம் எங்கள் பையனை, ஏன் இப்படி பண்ண ஜேகே, உன் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருந்துச்சுடா, பட் ஆனால் இப்போ இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா அப்படியே லைட்டாக கண்ணை தொண்டுட்டு கண்ணை மூடுறான். ஸோ அப்போ தான் என்ன ஆச்சுன்றதை காட்டுறாங்க. தயாங் அந்த மாதிரி பண்ணோன்னே இந்த பக்கம் ஜேகே. ஸோ அவனால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு அவன் மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருக்கான். ஸோ கிராசிங் ஏரியா வந்ததுமே அழுதுகிட்டே எங்கேயுமே பார்க்காம கிராஸ் பண்ணியிருக்கான், ஓடி இருக்கான். கரெக்டாக ஒரு கார் வந்து ஹிட் பண்ணிடுச்சு, அவனை இடிச்சிடுச்சு. ஸோ இடித்த உடனேயுமே இந்த பக்கம் ஃபோர்ஸ் தாங்காமல் வந்து கீழே விழுந்திருப்பான். ஸோ அவனோட கால் நல்லா போய் இடிச்சிட்ருக்கும். ஸோ நல்லா ஒரு பெரிய லைட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அங்கே. ஸோ அந்த லைட் ஸ்டாண்டில் போய் கால் நல்லா இடிச்சிக்கவே அவனுக்கு காலில் தான் பெயினாக இருந்திருக்கும். வந்து தலையில் லைட்டாக அடி. ஸோ இந்த மாதிரி தான் தாங்க்கு அடிபட்டிருக்கும். அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து கான்ஷியஸ்க்கு வரதை பார்த்தோன்னே டாக்டர் சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் போட்டுட்டு இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. வித்தின் ஒரு 2 hours கழித்து தான் டாக்டர் வெளியவே வராங்க. ஸோ வெளியே வந்ததுமே இந்த பக்கம் ஜேகே தான் கடகடன்னு போய் கேட்குறான், டாக்டர் என்னாச்சு, அவங்க இப்போ எப்படி இருக்கான், நீங்கள் யார் அவருக்கு? நான் அவனோட ஹஸ்பண்ட். ஓ ஹஸ்பண்டா? ஸோ அவருக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஒரு 3 month இல்லை 4 monthக்கு சுத்தமாக நடக்க முடியாது. நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அவர் டேஞ்சர் ஜோனை தாண்டிட்டார். இப்போ அவர் ஓகே தான். ஸோ அவருக்கு கான்ஷியஸும் வந்துடுச்சு. ஒரு 1/2 hour கழித்து போய் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். எப்போ அவரை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? ஸோ அவர் ஒரு 1 week கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஒரு 1/2 hour கழித்து இந்த பக்கம் காட்டினா எல்லாருமே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. தாயும் அங்கே அப்படியே தூங்கிட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்பவே மனசு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. என்னால் தானே இவனுக்கு இப்படி ஆச்சு, நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப கில்ட்டினஸ்ஸாக இருக்குது. அப்படியே ஜேகே தாங்க பார்த்துட்ருக்கான். ஸோ தாங்க நல்லா குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கான். அவங்க ஆன்ட்டி உடனேயுமே தாங்கிட்ட போகிறாங்க. அங்கிளும் அங்கே போய் நிற்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரெசன்ஸ் தெரியுது இந்த பக்கம் தாங்க்கு. அதனால் தாங்க பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் ஆன்ட்டியை பார்த்ததுமே அவன் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், லவ் யூ, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.